அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் சீரீஸில் இன்னைக்கு நம்ம 2022ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பாலிட்டி கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 10, அதாவது ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சீரீஸ் பிரகாரம் இது வந்து பாலிட்டியில் 30வது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பற்றி மோரோவர் நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு தியரிட்டிக்கலாக கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ கொஸ்டின் பாருங்க என்னன்னா, the election commission has performed as an independent body discuss with reference to its responsibility of conducting free and fair election. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. இப்போ இந்த ரெஃபரன்ஸோட சேர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எதுக்காக? கண்டக்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். தமிழ்லயே பாருங்க, தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையாக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு அமைப்பு சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை நடத்தும், அதன் பொறுப்பு பற்றி விவாதி, டிஸ்கஸ் பற்றி கொடுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஹெட்டிங் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஸ்டின்குள்ள போல. கொஸ்டின் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்ஸை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 15ல சொல்லப்பட்டிருக்கு. த எலெக்ஷன்ஸ் ஆர் என்ஷ்ரைன்டு இன் தி பார்ட் 15 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகிள் 324 the constitution empowers election commission of India for superintendence, direction and control of elections in India ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையங்கிறது இந்தியாவில் 324வது விதிப்படி தேர்தலை நடத்துவதற்கும் மேற்பார்வை செய்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமான ஒரு அமைப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு ஃபேக்ட் சொல்றோம். ஜனவரி 25, 1950. ஸோ ஜனவரி 25 தான் செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் ஓட்டர்ஸ் டே. எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாஷன் சதன் டெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கூட நீங்கள் தலைப்பிட்டுக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, முதல் பொறுப்பே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அரசியலமைப்பு ரீதியாகவே பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ், இது ரெண்டுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு இவங்க பொறுப்புடையவர்களாக இருக்கிறாங்க. அண்டு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இவங்க தான் நடத்துறாங்க. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ரோல் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை ஃபாலோ பண்றாங்க அரசியலமைப்பு ரீதியா. இல்லை அப்படின்னா கூட நம்ம நாட்டுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சுதந்திரமாக அவங்க இருக்கணும், தன்னிச்சையாக செயல்படணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதான் இண்டிபெண்டா இருக்கிறாங்க. ஸோ என்ஷுர் த இம்பார்ஷியாலிட்டி இன் த மேனர் ஆஃப் எலெக்ஷன், நடுநிலையோட தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அண்ட் ப்ரொடெக்டட் பை த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளானிங் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எலெக்ஷன். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம டியூட்டியை சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு மீனில் தான் பேசுகிறேன். ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பராக பிளான் பண்ணி எலெக்ஷனை சூப்பர்விஷன் பண்ணுறதும் இவங்களுடைய ஒரு வேலையாக இருக்கு. ஸோ வாஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங்க்கு இவங்க பொறுப்பானவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு மக்களாட்சி தேர்தல் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய ஸ்டாஃப் அலோகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபண்டிங் வந்து அலோகேஷன் கொடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துறதுக்கு முன்பு பலவிதமான கோட் ஆஃப் கான்டக்ட், எலெக்ஷன் டேட்ஸ், என்னைக்கு நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோம், இதெல்லாமே இருக்கு. ஸோ இன்க்ளூடிங் போலிங், கவுண்டிங் அண்ட் ஷெடியூலிங் எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணுறது இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்ஷூரிங் எலக்டோரல் இன்டெகிரிட்டி. ஸோ தேர்தலை நடத்தணுங்கிறத தாண்டி நேர்மையான முறையில் நடத்தணும். இன்டெகிரிட்டினா கண்ணியமான தேர்தல் நடத்துறதை உறுதி செய்யணும். மால் பிராக்டிசஸ் சச் அஸ் ரிக்கிங், அப்புறம் ஓட்டர் இன்டிமிடேஷன்,
ஸோ இந்த மாதிரி இது எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ முறைகேடுகள், வாக்காளர் முறைகேடுகள் இந்த மாதிரி செய்யறது, பூத் கேப்சரிங். ஸோ பூத் கேப்சரிங் நடக்காம தடுக்கிறது. இது எல்லாமே இந்த இந்த இன்டெகிரிட்டிங்கிற கண்ணியங்கிறது கீழ வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ். ஸோ இதுல வந்து இது வந்து ஒரு டியூட்டி மாதிரி தான். பட் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஏன்னா தேர்தல் நேரத்துல எந்த அசம்பாவிதங்களும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும், கேண்டிடேட்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்காக மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் குடுக்குறாங்க. பிரிவென்டிங் இஷ்யூவிங் மனி ஃபார் வோட்ஸ். ஸோ மனி ஃபார் வோட்ஸ். ஓட்ட வந்து நம்ம பணம் குடுத்து வாங்குறத தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அடாப்டிங் ஆஃப் நியூ டெக்னாலஜி. இன்னொரு பொறுப்பு என்னன்னா, ரொம்ப டிரான்ஸ்பரன்சிய வெளிப்படுத்தணும். அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து டெக்னாலஜி மட்டும்தான். மக்கள் வந்து டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸா இருக்கும் பொழுது மட்டும் தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? டிரான்ஸ்பரன்ட்டா இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ நெறைய டெக்னாலஜிய அடாப்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி. தேர்தல்ல புது புது தொழில்நுட்பத்த அறிமுகப்படுத்தணும். ஸோ இன்கிரீஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெடியூஸ் எலக்ட்ரல் ஃப்ராட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, விவிபேட் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ்ட் பண்ணாங்க 2014ல. ஸோ வோட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறதுலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் காம்பைன் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி காம்பெய்னிங் பண்றாங்கல்ல, அந்த கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த ஃபினான்ஸ் அது எவ்வளோ செலவு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது மூலமா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கிறத ரெகுலேட் பண்றாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மனி இன் எலக்ஷன். நெறைய பிரச்சாரம் பண்றவங்க வந்து நெறைய செலவு பண்ண முடியிற கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப செலவு பண்றதும், எலக்ஷன்ல அந்த பணம் வந்து ஒரு வோட்டிங் பிஹேவியர தீர்மானிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் வோட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். யாரோ ஒருத்தர் தேர்தல் நம்ம நடத்துறோம், ஓட்டு போடுறோம், போடுறான், போறாதான் போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல இது ஒரு பொறுப்பு. வோட்டர்ஸ் எஜுகேஷன்ங்கிறத கொண்டுட்டு வரணும் மக்கள்ட்ட. ஸோ இன்ஃபார்ம்டு வோட்டிங் அண்ட் ஹையர் வோட்டர் டர்ன் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா மக்களுமே வந்து எலக்ஷன பத்தி அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த வருஷமே நமக்கு எலக்ஷன் வருது. ஸோ 2026ல வந்து எலக்ஷன் வருது. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காசு குடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிலையில வந்து நம்ம நாடு இருக்க தான் செய்யுது. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. 100% நம்ம வந்து பார்க்க தான் செய்றோம். ஸோ பணம் குடுத்து தான் வாக்கு வாங்கி வெற்றி பெறக்கூடிய அணிகள் நெறைய அணிகள நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து ஸ்பெஷலாவே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா, இன்னுமே மக்கள் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம போடுற ஓட்டு யார் யாருக்கு ஓட்டு போடுறோம்னு எலக்ஷன் பார்ட்டீஸ்க்குலாம் தெரியும். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரியும். இந்த கட்சிட்ட நம்ம காசு வாங்கியிருக்கோம். அப்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படின்னு இன்ன வரைக்குமே ஒரு அவேர்னஸே இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஃபார்ம்டு வோட்டிங் அப்படின்னா, ஓட்டு போடுறவங்களுக்கு எப்படி எலக்ஷன் நடக்குங்கிறது அவேர்னஸ் புரோகிராம்ஸ வந்து கண்டக்ட் பண்ணி எப்படி ஓட்டு பதிவு செய்றோம். நம்ம போடுற ஓட்டு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு 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 மெத்தட வந்து உருவாக்குனாங்க. சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். இந்த இந்த ஒரு இனிஷியேட்டிவ கொண்டு வந்து அதன் மூலமாக எலக்ஷன பத்தி நெறைய விஷயங்கள பொதுமக்களுக்கு எஸ்பெஷலி ட்ரைபல் ஏரியால இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு அதிகமா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங். ஸோ ரிசீவ் எலக்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ். நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும். அது மூலமா தான் நெறைய அ அவங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்யணும், கரெக்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா, அடாப்ஷன்ஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ். ஸோ வெப்காஸ்டிங் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ், ரியல் டைம் மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, புதுமையாக சில விஷயங்கள கொண்டுட்டு வரணும். தேர்தல்ல எல்லாருமே செய்றாங்க. நம்மளும் அதே செய்யணும்னு நெனைச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த எலக்ஷன்ல இருந்த மாரி செய்யணும்னு நெனைக்கக்கூடாது. ஸோ புதுசு புதுசா என்ன செய்யலாம்? உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம். ரியல் டைம் மானிட்டரிங். தேர்தல்ல இன்னைக்குமே சொல்றாங்க. எத்தன மணிக்கு எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்றாங்க அந்த மாரி. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலக்ஷன் கமிஷன்ஸ் புரோஆக்டிவ் ரோல் அண்ட் ஸ்டெப்ஸ் மேக்கிங் இட் எ பில்லர் ஆஃப் டெமோக்ரசி. ஸோ இன்னும் நெறைய எலக்ஷன் கமிஷன் நெறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி எடுக்க போய் தான் இன்னைக்குமே அது ஒரு மக்களாட்சியின் ஒரு தூணாகவே இன்னையும் நம்ம வந்து நம்ம நம்புறோம், உறுதி செய்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ரோஆக்டிவ் ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு வாலண்டியரா அவங்க அந்த விஷயத்த வந்து செய்றது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல். அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணி செய்யக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். தேங்க் யூ.